காங்கிரஸ் தனிநபர்கள் தான் காரணம் அதுக்கு. காங்கிரஸ் கட்சியில காங்கிரஸ் தனிநபர்கள் தான் காரணம். ஏங்க நீங்க வந்து எப்ப பார்த்தாலும் வந்து போட்டு திட்டிகிட்டே இருப்பீங்க, திமுக திட்டிகிட்டே இருப்பீங்க. அவங்க ரியாக்ட் பண்ணக்கூடாதுன்னா என்ன? நம்ம திமுக திட்டக்கூடாதுன்னா கிடையாது. திமுக விமர்சனத்துக்கு அப்பாற்பட்ட கட்சியோ இல்ல, நீங்க கழுவி ஊத்த கூட செய்யலாம் திமுக, அது பிரச்சனை இல்ல. ஆனா இப்ப நாங்க வந்து திமுக எதிராக போராடுறோம்னா திமுக எதிர்வினையாற்றுறோம். அது பாஜகவே அப்படிதானே. பாஜக திட்டினா பாஜக சும்மா வாங்கிப்பானா? திருப்பி திட்டுவான்ல. அப்படி இருக்கும்போது கூட்டணியில எடுத்து நீங்க சும்மா நொய் நொய்னு திட்டிக்கிட்டு இருந்தா, ஒரு எம்எல்ஏ தானே திட்டிருக்காரு. திருச்சி வேலுச்சாமி துக்ளக் மேடையில போயிட்டு எவ்வளவு கேவலமாக பேசுறாரு. கேவலம்னா, ஒரு பொண்டாட்டி இருக்கிறவனுக்கு ஓட்டு போடுறது இல்லைன்னு தமிழ் மக்கள் முடிவு பண்ணிட்டான், அதனாலதான் இந்த திருடர்கள்லாம் வந்து ஆட்சியில உட்காந்துருக்காங்கன்னு சொன்னா இது விமர்சனமா? உன் வயசுக்கு பேசுற பேச்சா இது? நீ காங்கிரஸ்காரனா? உனக்கு பூத்துல போடுறதுக்கே ஆள் இல்லைன்னாரு. நாங்க இல்லைன்னா நீ வாக்கே வாங்க மாட்டேன். அதான உண்மை. மாணிக்கம் தாகரோட ட்ராக் ரெக்கார்டு எடுத்து பாருங்க. அவர் எப்பெல்லாம் ஜெயிச்சிருக்காருன்னா கூட்டணி இருந்தபோது ஜெயிச்சிருக்காரு, கூட்டணி இல்லாத போது படுதோல்வி அடைஞ்சிருக்காரு. அவர் காங்கிரஸ் நண்பர்கள் வந்து ஒரு சில பேர் இருக்காங்க. இப்போ ஏன் நானே பேரை சொல்றேன், மாணிக்க தாகூர் இருக்காரு, ஜோதிமணிலாம் அவங்க எம்பி ஆகிட்டாங்க. அதனால இந்த வரவி எம்எல்ஏ ஆனா ஆகலைன்னு சொல்லி அதில் பங்கு வேணும் இதில் பங்கு வேணும்ன்றான். இதெல்லாம் தலைமை புரிஞ்சு அடுத்த விக்கிறதுக்கு சீட்டே கொடுக்கக்கூடாது, நம்ம கொடுக்க விடக்கூடாது. இல்லைன்னா நம்மளால அதுக்கான வேலையை பார்ப்பாங்க. ஏன்னா எதுக்காக சொல்றேன்னா, ஒரு நம்ம உணர்வோட நம்ம இல்லைன்னா இந்தியா கூட்டணியே கிடையாது. தலைவர் வந்து டெல்லியில நிக்குதுன்னா அதுக்கு ஒரே காரணம் மாண்புமிகு அண்ணன் ஸ்டாலின். இந்த காங்கிரஸுக்கு நல்லா போனா அந்த சொன்னா தப்பா போயிடும். 3000 ஓட்டு 4000 ஓட்டு மட்டும் தான் இருக்கு, ஆள் கிடையாது. வார்டுல பூத்து கமிட்டி போறதுக்கு ஆள் இல்லாத கட்சி அது. இன்னைக்கு அந்த அளவுக்கு பேசுறாங்கன்னா மனது ரொம்ப வேதனையா இருக்கு. ஈ-தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு அன்பு. இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் மரியாதைக்குரிய மதுர் சத்யா சார். சார் வணக்கம். வணக்கம் சார். திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடர்ந்து இன்டாக்டா வெற்றி கூட்டணியா இருந்து வந்துட்டு இருக்கு 3 பொது தேர்தலா. இப்போ அண்மை காலமா அந்த கட்சியினுடைய அடுத்த கட்ட தலைவர்கள் ஜோதிமணி போன்றவர்கள், அதே போல விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாக்கூர்லாம் தலைமை அறிவுறுத்திய பிறகும் அவங்க வந்து ட்வீட் போடுறதை நிப்பாட்டாம போட்டுட்டு இருந்தாங்க. பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவர்கள்லாம். திமுக அமைதி காத்து வந்தது, மௌனம் காத்து வந்தது. இப்பொழுது அதுவும் ரியாக்ட் பண்ண ஆரம்பித்திருக்கிறது. மதுரை மாநகரத்திற்கு உட்பட்ட ஒரு தொகுதியினுடைய எம்எல்ஏ திரு தளபதி அவர்கள் பேசியிருக்கிறாரு. இந்த மாதிரி காங்கிரஸ்க்கு எவ்வளவு ஓட்டு இருக்கு, இந்தியா கூட்டணி திமுக இல்லாட்டி இந்தியா கூட்டணியே கிடையாது, இந்த 2 பேருக்கும் சீட்டே கொடுக்க கூடாது அப்படின்ற அளவுக்கு கடுமையான ஒரு இது பண்ணிட்டாரு. மாணிக்கம் தாக்கூர் மதுரை வடக்கு தொகுதியில நாங்க காங்கிரஸ் தான் வேட்பாளரை நிப்பாட்டுவோம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் இது பண்ண, இப்படி முற்றல் மோதலமா போய்கிட்டு இருக்கு. இதுக்கு முதல்ல யார் காரணம்? இது வந்து ஒரு ஆரோக்கியமானது தானா திமுக கூட்டணி? முதல்ல காங்கிரஸ் தனிநபர்கள் தான் காரணம் அதுக்கு. காங்கிரஸ் கட்சியில காங்கிரஸ் தனிநபர்கள் தான் காரணம். ஏங்க நீங்க வந்து எப்ப பார்த்தாலும் வந்து போட்டு திட்டிகிட்டே இருப்பீங்க, திமுக திட்டிகிட்டே இருப்பீங்க. அவங்க ரியாக்ட் பண்ணக்கூடாதுன்னா என்ன? நம்ம திமுக திட்டக்கூடாதுன்னா கிடையாது. திமுக விமர்சனத்துக்கு அப்பாற்பட்ட கட்சியோ இல்ல, நீங்க கழுவி ஊத்த கூட செய்யலாம் திமுக, அது பிரச்சனை இல்ல. ஆனா இப்ப நாங்க வந்து திமுக எதிராக போராடுறோம்னா திமுக எதிர்வினையாற்றுறோம். அது பாஜகவே அப்படிதானே. பாஜக திட்டினா பாஜக சும்மா வாங்கிப்பானா? திருப்பி திட்டுவான்ல. அப்படி இருக்கும்போது கூட்டணியில எடுத்து நீங்க சும்மா நொய் நொய்னு திட்டிக்கிட்டு இருந்தா, ஒரு எம்எல்ஏ தானே திட்டிருக்காரு. உங்களதுல எத்தனை பேர் வந்து கட்சியில ஒரு பகுதியினர், பெரும் பகுதியினர் திட்டியே தானே இருந்தீங்க. ஏங்க திருச்சி வேலுச்சாமி துக்ளக் மேடையில போயிட்டு எவ்வளவு கேவலமாக பேசுறாரு. கேவலம்னா, ஒரு பொண்டாட்டி இருக்கிறவனுக்கு ஓட்டு போடுறது இல்லைன்னு தமிழ் மக்கள் முடிவு பண்ணிட்டான், அதனாலதான் இந்த திருடர்கள்லாம் வந்து ஆட்சியில உட்காந்துருக்காங்கன்னு சொன்னா இது விமர்சனமா? உன் வயசுக்கு பேசுற பேச்சா இது? நீ காங்கிரஸ்காரனா? இப்படி 1 பொண்டாட்டி 2 பொண்டாட்டின்னு பேசிவிட்டு அப்புறம் அவரு என்ன சொன்னாரு தளபதி, உனக்கு பூத்துல போடுறதுக்கே ஆள் இல்லைன்னாரு. நாங்க இல்லைன்னா நீ வாக்கே வாங்க மாட்டேன். அதான உண்மை. மாணிக்கம் தாகரோட ட்ராக் ரெக்கார்டு எடுத்து பாருங்க. அவர் எப்பெல்லாம் ஜெயிச்சிருக்காருன்னா கூட்டணி இருந்தபோது ஜெயிச்சிருக்காரு, கூட்டணி இல்லாத போது படுதோல்வி அடைஞ்சிருக்காரு அவரு. அப்ப நீங்க வந்து மதுரை வடக்குல போடுங்க. முதல்ல வடக்கு இந்தியாவில போட்டதெல்லாம் என்னாச்சு? வந்துட்டீங்க மதுரை வடக்குக்கு. நம்ம வந்து திமுக இப்ப கூட்டணியில வந்து விசிகாவுக்கு அதிக சீட்டுகள் வேணும், கம்யூனிஸ்டுகளுக்கு அதிக சீட்டுகள் வேணும், விசிகாவுக்கு அவர்கள் கேட்கும் முக்கியமான இடங்களை தர வேண்டும்ன்றது கோரிக்கை. அதுக்கு நம்ம அழுத்தம் தரோம். அதை தராத பட்சத்துல திமுகவை திட்டுறோம். நான் முன்னாடில இருந்து சொல்றது என்னன்னா, காங்கிரஸ்க்கு கேட்பதற்கான எந்த
தகுதியும் கிடையாது. உரிமை இருக்கனா உரிமை இருக்கு. உரிமை எல்லாத்துக்கும் தான் இருக்கு. இப்ப நான் வந்து நாளைக்கே ஒரு கட்சியை ரெஜிஸ்டர் பண்ணி திமுக ஆட்சியிலும் அதிகாரியும் பங்கு வேணும்னு கேட்கறதுக்கு எனக்கும் உரிமை இருக்கு. உரிமை எல்லாத்துக்கும் இருக்குது. ஜனநாயக நாடு. மல்டி பார்ட்டி சிஸ்டம்ல இருக்கும் அப்படின்னா கூட்டணி ஆட்சி தான். இந்த சில்வண்டு பசங்க தான் இப்ப வந்து கூட்டணி இல்லாம தனியா நிக்க முடியுமா அப்படின்னு வந்து இந்த புதுசா கட்சி ஆரம்பிச்ச பசங்க கேட்டிருக்கானுங்க. டேய், ஜனநாயகம்ன்றதே கூட்டணியா போட்டியிட்டு வெற்றி பெறுவதற்கு தான் ஜனநாயகம். இந்த மல்டி பார்ட்டி சிஸ்டம், பல கட்சி ஜனநாயகம் வந்து அதுக்கு தான் இருக்குது. அப்ப அப்படி இருக்கும்போது கூட்டணி அப்படிங்கிறது ஒரு ஜனநாயகத்தின் அடிப்படையில ஒரு காமன் மினிமம் அடிப்படை, அதாவது குறைந்தபட்ச ஒத்திசைவு எதில் இருக்குதோ அதுல வந்துதான் கூட்டணி வைக்கிறீங்க. அப்ப அந்த நோக்கம் என்ன? பாஜகவின் மதவாதம், பாசிசம், இந்த கொள்கைகள், இந்த பார்ப்பனியம், இதை தடுத்து நிறுத்துவதுதான் முதல் வேலை. அப்ப அது இல்லாம நீ 4.5 வருஷம் சும்மா தூங்கி இருந்துட்டு கடைசி தேர்தலுக்கு 3 மாசத்துக்கு முன்னாடி இதுல பங்கு கொடு அதுல பங்கு கொடு அப்படின்னு கேட்டா எங்க சாதாரணமா தொழில் பண்ற இடத்துல கூட இது செல்லுபடி ஆகாதுங்க. ஒரு நண்பர்கள்லாம் சேர்ந்து தொழில் செஞ்சா கூட இந்த அளவுக்கு நீங்க பாட்டுக்கு ஜாலியா நீங்க பார்ட்னரா போட்டு ஒருத்தரை பண்றீங்க, அவன் ஒரு நாளும் ஒன்றும் பண்றது இல்லை. கரெக்டா மார்ச் 2 எல்லாத்தையும் ஃபைல் பண்ணும்போது கட்சியில வந்து சரி கம்பெனில எனக்கு வந்து இத்தனை % ஷேர் கொடுறான் அப்படின்னு கேட்டா எதை கழட்டி அடிப்பீங்க? அப்ப அது போலதானே வந்து அதாவது திமுக வந்து திருப்பி திட்டும் போது, இப்ப கம்யூனிஸ்ட் கட்சியில இருக்கவங்க திருப்பி திட்டும் போது அது அவங்களுக்குன்னு ஒரு மொழி இருக்குது. விசிகா காரங்க திட்டுறதை என்ன பண்ணுவார்னா அவரு உள்வாங்கி அதை வேறு விதமாக வெளிப்படுத்துவார் திருமாவளவன் அவர்கள். ஆனா அப்படிலாம் இல்லாம காங்கிரஸ்ல ஆளுக்கு ஒரு பக்கம் ஒவ்வொரு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ மாணிக்கம் தாக்கூர் ஒரு மாதிரி பேசுறாரு, பிரவீன் சக்கரவர்த்தி யாரு விசில் சின்னம் தாவேக்காக்கு போனதுக்கு அவர் கொண்டாடுறாரு, தாவேக்காரனோட பயங்கரமா கொண்டாடுறாரு. அதே நேரத்துலதான் காங்கிரஸை சேர்ந்த அலிம் புகாரி தாவேக்கான்ற கட்சி எப்படி பிஜேபிக்கு இங்க வழிவகுத்துக்கிட்டு இருக்கு, எப்படி பிஜேபியோட கூட்டு வைத்திருக்கலாம்னு போட்டு அடி பின்னி பெடல் எடுக்கிறாரு. அவர் ஏன் திமுக கூட்டணியில் இருக்கிறோம் அப்படிங்கிறதையும் சொல்றாரு. இப்ப இன்னைக்கு கூட ஏதோ மக்கள் மன்றம்னு நினைக்கிறேன், கோவை சத்தியனை அடிச்சு வெளுத்துக்கிட்டு இருந்தாரு. ஏன் நாங்க திமுக கூட்டணியில் இருக்கிறோம், நீ பாஜக கூட்டணியில் இருக்கிறனால உன் கட்சியை தாண்டா அடகு வச்சுக்கிட்டு இருக்கேன்னு வெளுத்து விட்டாரு. அப்ப இப்படி முரணான பாதையில கட்சி போகும்போது கட்சியை கட்டுப்படுத்த வேண்டியது யார் பொறுப்பு? தலைமை பொறுப்பு. நீ இதையெல்லாம் கட்டுப்படுத்தாம இருந்துட்டு தளபதி அவர்கள் பேசியதுக்கு செல்வ பிறந்தகை இவ்வளவு பெரிய அறிக்கையை கொண்டு போடுறாரு. அவர் பாவம், அவருக்கு வேற வழி இல்லாம அவர் சட்டமன்றத்துல எல்லாம் வந்து முதல்வரை புகழ்ந்து பேசுறாரு. அவர் திமுக அமைச்சர் மாதிரி தான் புகழ்ந்து பேசிட்டு இருந்தார் முதலமைச்சரை. அது ஏன் காரணம்? உள்ளுக்குள்ள கட்டுப்படுத்த முடியாதனால வெளியே வந்து இந்த மாதிரி அதீத ஆதரவு, அப்புறம் வந்து வெளியில யாராவது எதிர்ப்பு வந்தா அதுக்கு ஒரு பேருக்கு ஒரு எதிர்வினையாற்றதுக்கு செல்வ பிறந்தகை வந்து பேருக்கு இந்த அறிக்கையை விட்டு வச்சிருக்காரு. சிஎம் கிட்ட கோரிக்கை வைக்கிறாரு, இப்படி வந்து தளபதி மேல நடவடிக்கை எடுக்கணும், நீங்க கூட்டணி கட்சியில களங்கம் விளைவிக்கிற விதமா அப்படி பேசுறாரு அப்படின்னு சொல்லி. அப்ப சிஎம் வந்து என்ன ரியாக்ட் பண்ணுவாரு? அதாவதுங்க, இது வைக்கல அப்படின்னா காங்கிரஸ் கட்சிக்குள்ள அவருக்கு பிரச்சனை ஆகும். அதுக்கு தான் அதை வைக்கிறாரு இல்லையா. இது ஒன்றும் நடவடிக்கையை எடுத்து முடிக்கிற வரைக்கும் அவர் அழுத்தம் கொடுப்பாரு. என்ன பண்ணிடுவீங்க? போராடிடுவீங்களா? இதெல்லாம் பழக்கம் இருக்கா? நான் செல்வ பிறந்தகை கேட்கல, காங்கிரஸ் கட்சி கேட்கிறேன். நாங்க போராடணும்னா எப்ப போராடினீங்க? காந்தி காலத்துலயா? அதுக்கப்புறம் போராட்டங்கிறது எங்களாலதான் வந்து சுதந்திரமே கிடைச்சிச்சுன்னு சொல்லி மாத்தட்டிப்பாங்களே. இல்ல, அதுலயுமே எல்லாத்துக்கும் மாற்று கருத்து இருக்கு. அதுல நீங்க ஒரு பக்கம் பங்காற்றுனீங்கன்றது வேற, நீங்க தான் வாங்கி தந்தீங்க அப்படிங்கறதெல்லாம் வேற. அது ஏத்துக்கொள்ள முடியாது. சரி, அதை விடுங்க. அப்பயாவது போராடினீங்கன்னு வச்சுக்கலாம். ஜெயிலுக்கு போனீங்க நிறைய பேர். கடைசி 5 வருஷத்துல போராடியதால் ஜெயிலுக்கு சென்ற காங்கிரஸ்காரர்களின் பட்டியலுங்க தமிழ்நாட்டுல. பாஜகவை எதிர்த்து போராடியதால் எங்கள் மீது வழக்கு பதியப்பட்டது அப்படின்னு எத்தனை காங்கிரஸ்காரர்கள் தமிழ்நாட்டுல உங்களால காட்ட முடியும்? சரி, காங்கிரஸ் வேணா, நீங்க திமுக விமர்சிக்கிறீங்களா? திமுக எதிர்த்து எத்தனை போராட்டம் நடந்தது? சாம்சங் போராட்டம் எல்லாம் நடந்தது இல்ல, தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடந்தது இல்ல, எங்க போனீங்க? இதெல்லாம் போராடின செல்வ பிறந்தகை அவர்கள் வந்து அந்த மாளிகையில போய் ஆதரவு தெரிவிச்சாரு. அதான் ஒரு நாள் போயிட்டு எல்லா கட்சியும் ஆதரவு தெரிவிக்கலாம். அதுக்கு வந்து மதுவந்தி, கஸ்தூரி எல்லாரும் போனாங்க. அதே கால அவகாசத்துக்கு தான் இவங்களும் போனாங்க. கம்யூனிஸ்ட் கட்சிகள் பாத்தீங்கன்னா சிபிஐ, சிபிஎம், சிபிஎம் லிபரேஷன் இவங்கெல்லாம் வந்து அங்கேயே இதை அடிச்சு சாமியான அடிச்சு அங்கேயே இருந்தாங்க. அந்த தொழிலாளர்களோட 2 நாட்கள் 3 நாட்கள் இருந்தாங்க. சில பேர் 13 நாட்கள் முழுசா கூட இருந்தாங்க. ஆனா நீங்க வந்துட்டு ஒரு மணி நேரம் பிரஸ் கான்ஃபரன்ஸ் வச்சுட்டு போனீங்க, அவ்வளவுதான். சோ அதனால வந்து இப்ப முதல்வர் செவிசாய்க்கலன்னா என்ன பண்ணிட முடியும்? முதல்வர் செய்யற தப்பா கூட இருக்கட்டும், செவிசாய்க்கலன்னா என்ன பண்ணிட முடியும்? இன்னொன்னு சார், செல்வ பெருந்தகையை வந்து தலைவராக்குன்னு அவங்க முடிவு எடுத்தது ஜூன் 2023. ஆனா அவர் தலைவரா அறிவிச்சது பாத்தீங்கன்னா ஜனவரி 2024.
6 மாத காலம் எதுக்கு எடுத்துக்கிட்டீங்க? ஏன்னா உங்க கட்சிக்குள்ள இருக்கிற சாதி வெறியினெல்லாம் அடக்க முடியல. ஓ! அதனாலதான் அவரை தலைவராக்கணும்னு முதல்ல வருஷமே 2024லயே 26 மாவட்ட செயலாளர்களும் 30 மாவட்ட செயலாளர்களும் இங்க இருந்து பிளைட் ட்ரெயின்லாம் பிடிச்சி டெல்லியில போய் இறங்கி இவரை தூக்குங்கன்னு போராடினீங்க. அப்ப ஒரு கட்சியோட மாநில தலைவருக்கே அந்த மாதிரியான ஒடுக்குதல் தான். அப்ப அப்படி இருக்கும்போது உங்க வீட்டுல உடஞ்சிருக்கிற ஏசி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் சரி பண்ணிட்டு அடுத்தவங்க வீட்டுல சரி பண்ணலாம் அப்படிங்கறத இங்க வந்து ரொம்ப சாதாரணமா இப்ப பாருங்க. நம்ம வந்து அப்படியே கோவமா ரொம்ப காட்டமாலாம் பேச தேவையில்லை. இருக்கிற நிதர்சனமான உண்மை. கட்சி உடஞ்சு கிடக்குது. இங்கன்னு கிடையாது, மேல அசோக் கெலோட்ல இருந்து இங்க விலவங்கோடு தொகுதி வரைக்கும் உங்களுக்கு வந்து சந்தி சிரிக்குது. ஏங்க எத்தனை பேர் டிஎம்கேல இருந்து பிஜேபி போயிருக்கான்? நீங்க சொல்லுங்க, எத்தனை பேர்? கடந்த 5 வருஷம் பார்த்தோம் அப்படின்னா கூகா செல்வம் போனாரு, அவரும் காலம் ஆயிட்டாரு. இப்ப விபி துரைசாமி இருக்காரு, போய் அங்க என்ன அவஸ்தைப்படுறாரு நம்ம ஏங்க போனது இல்லைங்க. போனதுல யார் வந்து முக்கிய நபர்கள்? அவர் வந்து துரைசாமி வந்து திமுகவின் பெரிய செயலாளர்களில் ஒருவராக இருந்தார். அவர் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து விலகினார். பிறகு பேர் சொல்லக்கூடிய அளவிற்கு பெரிதாக யாரும் பெருசா போகல. பெரிதாக யாரும் இல்ல. நீங்க அஸ்ஸாம்ல சீஃப் மினிஸ்டர் காங்கிரஸ்காரு, ஹேமந்த் பிஸ்வா சர்மா காங்கிரஸ்காரு. சிந்தியா குடும்பம் எவ்வளவு பெரிய குடும்பம் காங்கிரஸ். நீங்க வந்து எல்லா இடத்துலயும் மத்திய அமைச்சர்களா இருக்கிறாங்க. ஏங்க முதலமைச்சரா இருந்த இப்ப பஞ்சாப்ல இருந்தாரு, அவர் வந்து வேற கட்சி வேற இடத்துக்கு போய் அப்புறம் கூட்டணி எல்லாம் வச்சாரு பிஜேபி கூட. எத்தனை பேரை நீங்க வந்து பிஜேபி இழந்திருக்கிறீங்க? நீங்க வந்து காங்கிரஸோட பொருளியல் கொள்கையை வகுப்பதற்காக கௌரவ் வல்லப்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தான் அந்த எக்கனாமிக்ஸ் கமிட்டியோட கன்வீனர். அவரு கன்வீனரு அட்வைசரி பொசிஷன்ல சிதம்பரம் இருப்பார்னு நினைக்கிறேன். இவங்கெல்லாம் சேர்ந்தா காங்கிரஸ்க்கு எலெக்ஷனுக்கு முன்னாடி பொருளியல் கொள்கை மேனிஃபெஸ்டோல என்ன வரணும், பாராளுமன்றத்தில் என்ன கேள்வி எழுப்பணும்ன்றதெல்லாம் விவாதிப்பாங்க. அவரு எலெக்ஷனுக்கு 1 மாசத்துக்கு முன்னாடி பிஜேபி போயிட்டார், 2024 பொது தேர்தலுக்கு முன்னாடி. அப்ப காங்கிரஸ்ல ஆர்எஸ்எஸ் காரங்க இருக்கிறாங்கன்னு சொல்றது யாரு? ராகுல் காந்தி. அப்போ உங்க கவனம் அதில் இருக்க வேண்டுமா, இல்ல திமுக கூட மல்லு கட்டுறது இருக்க வேண்டுமா? திமுக கூட மல்லு கட்டுறதுன்னா அதான் திமுக தலைமையெல்லாம் ரியாக்ட் பண்ணாரு. இப்படி அங்கங்க ஒரு எம்எல்ஏ பேசுவாங்க, அங்கங்க இந்த யூடியூப்ல பேசுறவங்க, ட்விட்டர்ல பேசுறவங்க எல்லாம் பேசி உங்களை அதுக்கே ஆக்குப்படியா வச்சுக்க முடியும். அது இந்த குழந்தைக்கு கையில பொம்மை கொடுத்தா அது பாட்டு விளையாடிட்டு இருக்கோம்ல, அந்த மாதிரி 2 ட்வீட்டை போட்டு விட்டா மாணிக்கம் தாகூர் வந்து வேலை வெட்டி இல்லாம நாள் ஃபுல்லா உட்காந்து ஹேஷ்டாக் பராசக்தி ஃபிளாப், ஹேஷ்டாக் அல்லு சில்ற ஐடிவிங்கன்னு போட்டுன்னு இருப்பாரு. அதனால காங்கிரஸ் கட்சியை டீல் பண்றதெல்லாம் ஒரு பெரிய வேலையெல்லாம் கிடையாது. திமுக அதை அசால்ட்டா தான் ஹெல்ப் பண்ணோம். இது இப்ப கிடையாதுங்க. வழக்கமாவே எலெக்ஷனுக்கு நெருங்கி வரும்போது இந்த திருச்சி வழிசாமி ஒரு ரவுண்ட் அடிப்பாரு. பெரியவருக்கு அது ஒரு வியாபார சீசன். அது அவர் வந்து அதே ஸ்கிரிப்ட் தாங்க, அதே அது என்ன மந்திரி குமாரி படத்துல வந்து கலைஞர் எழுதின வாசனம் அப்படின்னு சொல்லி ஒரு மிமிக்ரியை போடுவாரு. காவேரியை வந்து தூக்கி கொடுத்தது வந்து இவர் தான், யாரு? கலைஞர் தான். அப்புறம் இந்த விவி கிரி, சஞ்சீவ ரெட்டி, நீலம் சஞ்சீவ ரெட்டி, அந்த ஜனாதிபதி தேர்தல் என்னாச்சு? இப்படி ஒரு 4 ஸ்கிரிப்டை வச்சிருக்கிறாரு. எனக்கு விவரம் தெரிஞ்ச காலம் இருந்து, நான் டவுசர் போட்ட காலத்துல இருந்து அவர் திருப்பி பேசிக்கிட்டு இருக்காரு. என்ன எலெக்ஷன் நெருங்கும் போது அது கிட்ட வந்து பேசினா 4 பேர் இப்ப யூடியூப் சேனல் எடுத்து போடுறான், துக்ளக்கு கூப்பிடுறான். துக்ளக் ரமேஷ் மேடையில வச்சுக்கிட்டு அவமானப்படுத்துறாரு. இவரை ரொம்ப மட்டமா அவமானப்படுத்துறாரு. துக்ளக் வந்து எப்படி நம்ம பேசுன்னு பாக்குறோம், கங்கை ஜலமா இருந்தாலும் சாக்கடை ஜலத்தை எடுத்து அடிப்போன்னு, அந்த மாதிரிதான் உங்களை பாக்குறாங்கன்றது அந்த மேடையில போற எல்லாருக்குமே தெரியும். நீங்க வந்து அங்க வந்து வெக்கமே எல்லாம் போய் பல்லு இழிச்சுக்கிட்டு பேசுறீங்க. நீங்க திமுகவை எவ்வளவு வேணாலும் திட்டலாம். இப்ப திமுக வந்து எத்தனை இடதுசாரிகள் திட்டுறாங்க, எத்தனை அம்பேத்கரிஸ்டுகள் பெரியாரிஸ்டுகள் திட்டுறாங்க. அவங்களையெல்லாம் வந்து அவங்களே என்ன குருமூர்த்தி மேடையில ஏரியா திட்டினாங்க. சீமானை திட்டுவதற்கும் திருச்சி வெளிச்சாமி அவர்களை திட்டுவதற்கும் காரணம் என்ன? நீ யாரை கொண்டு வந்து திமுக திட்டுற? நீ தலித் மக்கள் வந்து ஆணவ படுகொலை செய்யப்படுறாங்க, அவங்க பக்கம் நின்று திமுக திட்டுறது வேற. தொழிலாளர்களை திமுக வஞ்சிக்கிறதுன்னு தொழிலாளர்கள் பத்த நின்று திமுக திட்டுறது வேற. நீ பார்ப்பனர்கள் கூடாரத்துல முழுக்க பார்ப்பனியத்தை பேசும் இடத்துல நின்றுட்டு திமுக திட்டினா அப்ப நீ யாருக்கு வேலை பாக்குற? நீ காங்கிரஸ்க்கு எதிராக வேலை பாக்குற, நீ திமுக எதிராக வேலை பார்க்கல. திமுக ஜெயிச்சிரும் அது இருக்கிற இடத்துல. நீ காங்கிரஸ்க்கு எதிராக வேலை பாக்குற. நீ குருமூர்த்தி வலு சேர்ப்பது ஆல் இண்டியா லெவல்ல யாரு கிளாஸ்? குருமூர்த்தி யார்? இப்ப முந்தா நாள் கூட பியூஷ் கோயலை பார்த்து பியூஷ் கோயல் குருமூர்த்தி காலில் விழுந்து கும்பிட்டு போறாரு. அப்ப அந்த அளவுக்கு குருமூர்த்தி டிக்ளேர்டாவே சுஜாதா சிவஞானம் அவர்களோட இது இருக்கு, கேரவன்ல வந்து குருமூர்த்தியை பத்திய ஒரு பெரிய கட்டுரை இருக்குது.
அதோட தமிழ் மொழிபெயர்ப்பும் வெளியே வந்திருக்குது, அதை எடுத்து படிங்க. குருமூர்த்தி சொல்றாரு, ராஜீவ் காந்தியை வீழ்த்துவதற்காக நாங்க எவ்வளவு வேலை பார்த்தோம், காங்கிரஸ் கட்சியை வீழ்த்துவதற்கு என்ன வேலையெல்லாம் பார்த்தோம், நான் வந்து எவ்வளவு பெரிய ஃப்ராடுத்தனங்கள்லாம் பண்ணேன் அப்படிங்கறத வந்து குருமூர்த்தி பெருமையா சொல்கிறாரு. அப்ப அப்பேற்பட்ட நபரை நீ ராஜீவ் காந்தி என்ன சொன்ன, சுப்பிரமணிய சாமியோட சேர்ந்திருந்த நானு ராஜீவ்காந்தி படுகொலைக்கு அப்புறம் அந்த ஜெயின் கமிட்டியில சாட்சியா ஆஜராகி சுப்பிரமணிய சாமிக்கு எதிராக வாக்குமூலம் கொடுத்தேன்னு சொல்லிட்டு தெரியுற நீ, அந்த ராஜீவ்காந்திய வந்து வீழ்த்துவதற்கு எல்லா வேலையும் பார்த்த குருமூர்த்தி கூட உட்காந்துட்டு கேட்க பக்கம் சிரிச்சுட்டு திமுக திட்டிட்டு வரீங்களே, இதெல்லாம் யாருக்கு வெக்கக்கேடு? திமுகவுக்கு வெக்கக்கேடா? ஏங்க ரஜினிகாந்த் போனா வந்து அறிவார்ந்தவெல்லாம் துக்ளக் படிப்பான், அறிவில்லாதான் முரசொலி படிப்பான்னு பேசினாரு. துக்ளக் மேடையில போனா திமுக திட்டுவாங்கன்றது எல்லாத்துக்கும் தெரியும், திமுக காரனுக்கு தெரியும். அப்ப துக்ளக் மேடையில போய் திமுக திட்டினா திமுக காரனுக்கு அசிங்கம், அது அவனுக்கு ரொட்டீனு. அசிங்கம் யாருக்குன்னா காங்கிரஸுக்கு தான். அப்ப இப்படி ஒரு நிலைமையில காங்கிரஸ் கட்சியை வச்சுக்கிட்டு நீங்க கூட்டணி பேரத்துக்காக இவங்களா மாத்தி திட்டுறதா அவங்கள மாத்தி திட்டுறதுன்னா உங்க தலையிலேயே நீங்க மண்ணவாரி போட்டுக்கிறதானோ, ஏதாவது இந்த குறையை பத்தி எச்சு துப்புறதுவாங்களா, அதுதான் காங்கிரஸ் கட்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்லையா. காங்கிரஸ் கட்சிங்கிறத விட காங்கிரஸ் இருக்கும் தனிநபருக்கு பண்ணிட்டு இருக்காங்களோ இல்லையா. அது ஏன் கட்சி அப்படின்னு சொல்றோம்னா, இவர்களை கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பு வந்து கட்சிக்கு தான் இருக்கு. இது வந்து அந்த தனி மனிதர்கள் இது நினைச்சா முற்றுப்புள்ளி வைக்கலாம்ல. ஹைகமாண்ட் மீட்டிங் ஜஸ்ட் 2 வீக்ஸ் பிஃபோர் தான் நடந்துச்சு. வெளியே வந்ததுக்கு அப்புறம் மாநில தலைவர் தேசிய பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் பிரஸ் மீட்ல என்ன சொன்னாங்கன்னா, நாங்க வந்து டிஸ்கஷன் பண்ணியிருக்கோம், எல்லாத்தையும் இங்க கருத்துக்கள் கேட்டோம், பொது வெளியில எந்த கருத்தும் பதிவிடக்கூடாது, ட்வீட் போடக்கூடாதுன்னு சொன்னாங்க. சொல்லி முடிச்சு இவ்வளவு ஹைகமாண்ட் மீட்டிங் போட்டுமே இப்படி பண்றாங்கன்னா, அப்ப டெல்லி தலைமை இது வந்து முற்றுப்புள்ளி வைக்காம ரசிச்சிட்டு இருக்கா, அல்லது டெல்லி கைமீறி இதெல்லாம் நடந்துட்டு இருக்கா? டெல்லி கைமீறி அப்படிங்கிறத விட காங்கிரஸ் கட்சியின் அமைப்பே இப்படிதாங்க. நீங்க மக்களோடு இருப்பவர்களை கட்சியில் முன்னணி பொறுப்பில் வைத்திருந்தால் அவர்கள் உங்களுக்கு கட்டுப்பட வேண்டிய நிர்பந்தம் இருக்கும். ஏன்னா அது உங்களுக்கு கட்டுப்படுறது அப்படிங்கிறத விட உங்க கட்சி எந்த மக்களுக்கு சேவை செய்கிறதோ அந்த மக்களின் விருப்பு வெறுப்புகளுக்கு செவி சாய்க்க வேண்டும்ன்ற நிர்பந்தம் இருக்கும். நீ வச்சிருக்கிறத ஃபுல்லா பணியார வச்சிருக்கிற, அப்புறம் எப்படி கண்ட்ரோல் பண்றது? நீங்க 2019 தேர்தல் அப்போ கெலாட் அவங்க பையனுக்கு சீட்டு கொடுத்தாங்க ராஜஸ்தான்ல. அவர் வந்து கெலாட்டு தான் பையனுக்கான தொகுதியை தவிர வேற எந்த தொகுதியிலும் பிரச்சாரம் பண்ண மாட்டேன்ட்டாரு, ஒரு சீஃப் மினிஸ்டர். இதை சமாளிக்க முடியல. 14 ஜேர்னலிஸ்ட் பேரை போட்டு இந்தியா கூட்டணியில் இருப்பவர்கள் இவர்களுக்கு பேட்டி கொடுக்க கூடாது, இவர்கள் நடத்தும் விவாதத்தில் பங்கேற்க கூடாதுன்னு காங்கிரஸ்க்கு இல்ல ஒட்டுமொத்த இந்தியா கூட்டணியுமே முடிவு எடுக்கிறாங்க. அதில் திமுக, விசிக, அங்க மேல இருக்கிற கட்சிகள் யாருமே அவங்கள்ட்ட பேட்டி கொடுக்கல, விவாதத்துல கலந்துக்கல. மத்திய பிரதேச தேர்தலப்ப கமல்நாத் கூட்டு வச்சு நவிகா குமார்ட்ட பேசுறாரு. என்ன பேசுறாரு? ராமர் கோயிலை கட்டியதுல பிஜேபிக்கு மட்டும் பங்கு இல்ல, அத முதல்ல அந்த காங்கிரஸ்க்கும் அத அந்த முதல்ல பூட்டை திறந்து விட்ட ராஜீவ் காந்திக்கு பங்கு இருக்குன்னு பேசுறாரு. அப்ப எப்பயுமே காங்கிரஸ் கட்சி வந்து கடைசி 20 வருஷத்துல யாரையும் கண்ட்ரோல் பண்ண முடியற தெம்பெல்லாம் கிடையாது. இப்ப நீ திமுக மட்டும் என்ன உழைக்கும் மக்களா வந்து எம்எல்ஏ எம்பியா இருக்கிறாங்கன்னா கிடையாது. அங்கேயும் இதே மாதிரி செல்வந்தர்கள் பண்ணையார்கள் தான் இருக்கிறாங்க. ஆனா அவங்க ஆட்சியில இருக்கிறாங்க, அதனால வந்து நான் உனக்கு மந்திரி இலாக்கா கொடுப்பேன், மந்திரி இலாக்கா கொடுக்க மாட்டேன், ராஜ்யசபா சீட்டு கொடுப்பேன், எம்பி ஆக்குவேன்னு அவங்களால வந்து வாதம் செய்ய, அதாவது அந்த உறுப்பினரை கட்டுக்குள்ள கொண்டு வர்றதுக்கான வலு இருக்குது அவங்கள்ட்ட. நீ ஆட்சியில இல்லையா, நீ வந்து யூனியன் கவர்மெண்ட் உன் கையில இருந்துச்சு அப்படின்னா இந்த பண்ணையார்களை வழி கொண்டு வரலாம். பாரு, ஒழுங்கா இருந்தனா உனக்கு வந்து மந்திரி சீட்டு கிடைக்கும், ஒழுங்கா இருந்தனா ராஜ்யசபா சீட்டு கிடைக்கும், இல்லைன்னா உனக்கு எதுவும் கிடைக்காதுன்னு மிரட்டுறதுக்கு காங்கிரஸ் கட்சியில ஏதாவது ஒண்ணு இருக்கும். அதாவது 2 வழி, ஒண்ணு ஆட்சி அதிகாரம் வேணும், இல்ல மக்களோட நீங்க வந்து களத்துல இருக்கணும். இது 2 வழியாகத்தான் ஒரு கட்சி தன் உறுப்பினர்களை கட்டுக்குள்ள வைக்க முடியும். திருமாவளவன் கட்டுக்குள்ள வைக்கிறாருல. இப்ப ஆதவ அர்ஜுனான்ற ஒருத்தன் விசிகால இருந்துட்டு கட்சி கூட்டணி தர்மத்துக்கு எதிராக பேசிக்கிட்டு இருந்தான்ற ஒரே காரணம் கட்சியில இருந்து வெளியே தள்ள முடிஞ்சது இல்ல. யாராவது ஒருவர், இப்ப ரவிக்குமார் அவர்கள் ஒரு ஆர்டிகல் எழுதிடுறாரு திமுகவை விமர்சிச்சு, அதுக்கான விளக்கத்தை கொடுத்து அதற்கு பிறகு என்ன எங்கள் பார்வைன்னு அவரால் பேச முடியல. இன்னைக்கு இவங்களால அப்படி பேச முடியுதா? ஏன்னா விசிகா மக்களோட புழங்குது, அவங்க அதிகாரத்துலனால மக்கள் சப்போர்ட் அவங்களுக்கு இருக்குது. அதான் மடியில் கனம் இல்லைன்னா அவங்களால பேச முடியுது. உங்க மடியில இருக்கிற கனம் எடுத்து பார்த்தா இந்தியாவில பெரிய கனம் தான் இருக்கும். அப்ப அப்படி இருக்கும்போது காங்கிரஸ் கட்சிக்கு வரலாறுலையும் பல தவறுகள் சுட்டிக்காட்ட இருக்குது, நிகழ்காலத்திலையும் உங்க கட்சி மோசமான நிலைமையில இருக்குது அப்படின்னும் போது நீங்க அதுக்கு மாத்துறதுக்கான ஏதாவது நடவடிக்கையை எடுத்துட்டு இதெல்லாம் பேசலாம்.
ஆனா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா மத்தவன் இதுக்கு உனக்கு மாத்துறதுக்கான வழியை செய்யணும், அந்த வழியை மத்தவங்க செய்ய விடல அப்படின்னா நாங்க அவங்கள திட்டுவோம், அவங்க வாங்கிக்கணும், எதிர்வினை ஆடினா கொய்யாமையோன்னு கத்துவோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அரசியல் அப்புறம் எதுக்கு இருக்கு? இவ்வளோ வருஷம் எவ்வளோ இந்தியாவிலே பெரும்பாலான கட்சினா அதுதான். அப்ப அப்படி இருக்கும்போது நாங்க வெள்ளக்காரெல்லாம் சமாளிச்சோம் அப்படின்னும் போது நீங்க திமுக எம்எல்ஏக்கு பயப்படுறாளா நீங்க? சார் அதுதான் நம்ம பார்க்கணும். ம். இந்த கூட்டணி உள்ள ரெப்புடேஷனா ஒரு கொள்கை கூட்டணியா, ஒரு காமன் மினிமம் ப்ரோகிராமா, பிஜேபி உள்ள ம். வந்துடக்கூடாது, ஒரு சேர இந்த அணியை வந்து கட்டமைச்சு வெற்றின்னு இருக்கு. ம். இப்போ ம். இந்த ரெப்புடேஷனை குலைக்கிற விதமா 3 பொதுத் தேர்தலுக்கு பிறகு இப்போ காங்கிரஸ் வந்து செயல்பட்டு வருதுங்கிறத நம்ம அப்பட்டமா கண்ணுல பாக்குறோம். இத முதலமைச்சர் ம். எப்படி பாப்பாரு? முடிவெடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா? அம்மையார் ஜோதிமணி கூட என்ன சொல்றாங்க, தளபதி அவர்களுடைய அந்த பேச்சுக்கு வந்து கேட்கும் பொழுது, சிஎம்காக நாங்க வந்து பொறுத்துட்டு இருக்கோம். இல்லாட்டி நாங்க வந்து இதெல்லாம் என்ன வேற மாரி பண்ணுவீங்க? ரியாக்ட் பண்ணுவோம். வேற மாரி ரியாக்ட் என்ன பண்ணுவோம் வேற மாதிரி அப்படிங்கிறாங்க. ரியாக்ட் பண்ணிருவீங்க? இல்ல வேற மாதிரினா என்ன மாதிரி? ட்விட்டர்ல போடாம Facebookல போடுவீங்களா? வேற இல்ல மாதிரினா என்ன வேற மாதிரி உங்களால பண்ண முடியும்? ராகுல் காந்தி அவர்கள் வந்து எம்பி பதவி இழக்கும் பொழுது ட்ரெயின்ல 4 ம். பேர் நின்றாங்களா, அந்த மாதிரி கூட ரியாக்ட் பண்ணலாம். அதான். அதான் 4 பேர் நின்னுட்டு போய் ஏதாவது கோஷம் போடுவீங்க. ஏங்க இது வந்து எல்லாரும் அவங்கவங்களோட ஷோக்கு பண்றது. தளபதி இல்ல. வேற யாராவது திட்டிருந்தாலும் சரி, நாமளும் இருக்கோம் அப்படின்றதுக்கு அங்கங்க கொஞ்சம் காட்டிக்கணும். கொஞ்சம் கொஞ்சம் அழுத்தம் போடணும். யாருமே இப்ப போய் ஜோதிமணி ஏன் போராடலன்னு கேட்க போறாங்களா? ஏன்னா அவ்வளவுதான். அதுக்கு மேல அங்க ஒண்ணும் கிடையாது. ட்வீட் போடுவாங்க. ஏதாவது மீடியாவை கூட்டு வச்சு பிரஸ் கான்ஃபரன்ஸ் நடத்தலாம் முடியா? இது அதுக்கு மேலாம் வந்து நீடிக்காது. பிப்ரவரி 20ஆம் தேதி தேர்தல் தேதி அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. பிப்ரவரி 20, 19, 20 தேர்தல் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. அப்ப அப்படி பண்ணதுக்கு அப்புறம் ஒன்னும் நீங்க வந்து இதை நான் முன்னாடி போன முறை சொன்ன மாதிரி சொன்னேன். உங்களுக்கு மக்கள் போராட்டம் கையில இருந்துச்சு அப்படின்னா இந்த அழுத்தத்தை களத்தில் கூட்டலாம். அப்படி இல்லாத போது நீங்க ட்விட்டர்ல தான் எவனாச்சும் பேசுவானா, அதை வச்சு நம்ம வந்து இன்னொரு ஒரு வாரம் அந்த வாய மூடி பேசுவோம்னு ஒரு படம் இருக்கும். அந்த படத்துல வந்து அந்த டிவி ஆங்கர் சொல்லுவாரு, இது போதுமே, இதை வச்சு 4 வாரத்துக்கு கண்டென்ட் தேத்துவோமே அப்படின்னு. அது போல யாராச்சும் ஒருத்தர் பத்தியா இந்த எம்எல்ஏ தளபதி அவருக்கு சிக்கியிருக்காரு, அவரை வச்சு ஒரு 2 வாரம் வந்து கடத்த வேண்டியதுதான். அப்ப இவங்க எலெக்ஷன் வரைக்கும் ஏதாவது ஒரு ஆக்டிவா வச்சுட்டு கடத்தணும் அப்படின்றதான வழி. இதுல என்ன முதல்வர் முடிவு எடுக்க வேண்டியிருக்குது? அதெல்லாம் ஒரு முடிவு எடுக்க வேண்டியது. இதை எப்படி பாப்பாரு? ஒன்னும் இல்லாம ஒரு அறிக்கையை உப்பு சப்பில்லாம ஒரு அறிக்கை விடுவாங்க. அனைவரும் கழக உடன்பிறப்புகள் கூட்டணி தர்மத்தை கடைபிடிக்கும் வண்ணம் தங்களுடைய உரையாடல்களையும் பேச்சுகளையும் நிகழ்த்த வேண்டும், கட்சிக்கு ஊறு விளைவிக்கும் வகையில் இருக்கக்கூடாது என்று கேட்டுக்கொள்கிறேன்னு ஒரு அறிக்கை விடுவார். இதுக்கு மேல என்ன பண்ணுவாரு? இதுக்கு மேல அவர் வந்து ஒரு அமைச்சரும் கிடையாது, எம்எல்ஏ. விட்டுட்டு போ, அவ்வளவுதான். இன்னொரு 3 மாசம் எலெக்ஷனு, இவ்வளவுதான் நடக்கும் மொழி. இதுக்கு மேல என்ன? இப்ப மிஞ்சி போனா கூட அவர் அந்த தொகுதி இல்லாம பக்கத்துல ஒரு தொகுதியில் நிக்க வைக்கலாம். இதனால யாருக்கு என்ன பெரிய லாஸ்? அதெல்லாம் ஒரு லாஸும் கிடையாது. இதை வந்து ஒரு பெரிய நிகழ்வாவே நம்ம பேசுற அளவுக்கு ஒரு பெரிய நிகழ்வும் இது கிடையாதுன்றதா என்னோட கருத்து. நிச்சயமா சார். சமகால அரசியல் சூழ்நிலை குறித்து ரொம்ப தெளிவா எங்க நேயர்கள் மத்தியில் உங்களோட கருத்துக்களை பகிர்ந்தீங்க. மீண்டும் நன்றி. நன்றி.